पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 949வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்துடன் இருக்கிறோம். ஆதிபுராணம் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் பரவக்கூடிய பிரம்மாண்ட புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகுதி இது. லக்ஷ்மி சகஸ்ரநாமம் பல தொகுப்புகள் இருக்குது. பாத்ம புராணத்தில் ஒன்று இருக்குங்கிறாங்க, ஸ்காந்த புராணத்தில் ஒன்று இருக்குங்கிறாங்க. இது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பு. இதைத்தான் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாச்சியார் சன்னதியிலே பாஞ்சராத்திர வல்லுநர்கள் பட்டர்கள் பயன்படுத்துகிறாங்க. காஞ்சிபுரத்துலேயும் இதை பயன்படுத்துகிறாங்க, மன்னார்குடி போன்ற இடத்துலையும். ஆகவே நாம் அதை அனுசரித்து தான் இந்த தொகுப்புக்கு விளக்கம் சொல்லிட்டு வரோம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த திருநாமம் லக்ஷ்மி தேவியை சுதா என்று சொல்லுது. சுதா அப்படின்னா அமிர்தம்னு அர்த்தம். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன், அவர் ரங்கநாச்சியார்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தார். ரங்கநாச்சியார் அவரை தன் குழந்தை போல வளர்த்தார். அப்பேற்பட்ட பராசர பட்டர் ரங்கநாதனுடைய அவதாரம் என்றே சொல்கிறார்கள். குரத்தாழ்வான் என்று ராமானுஜருடைய நெருங்கிய சிஷ்யர். அந்த ராமானுஜருடைய சிஷ்யரான குரத்தாழ்வான் வைராக்கியத்தின் எல்லையில் இருந்தவர். கூரம் என்கிற பெரிய ஒரு காஞ்சிபுரத்து பக்கத்தில், அதில் பெரிய எஸ்டேட் அதிபதியாக இருந்தார். பெரிய மணிகள் கட்டப்பட்ட கதவு அவர் வீட்டில். அந்த கதவை காலையில் திறந்தாங்களானா வரவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். இரவு ஒரு 9-9:30 மணி வாக்கில் அந்த கதவை இழுத்து சாத்துவாங்க. அதாவது அன்றைய தினம் தானம் முடிந்து விட்டது, நாளைக்கு காலையில் தொடங்கும்னு அதனுடைய அர்த்தம். அந்த மணிக்கதவு மூடச்சே மணிகள் கல்னு சத்தம் போடும். அது ரொம்ப தூரத்துக்கு கேட்குமா. அப்படி இருந்தார் ஆழ்வான். பெரிய வளமிக்க ஒரு சிற்றரசராக வாழ்ந்தார். அதே சமயத்தில் ஞானம் நிறைய இருந்தது. அந்த குரத்தாழ்வான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் அவர் கூரத்தின் திருமாளிகை கதவை சாத்திர சமயம் திருக்கச்சினம்பிகளும் வரதராஜ பெருமாளும் உரையாடின்னு இருக்காங்க. வரதராஜ பெருமாள் திருக்கச்சினம்பிகளோட பேசுவாராம். எவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சி பாருங்கள். விக்கிரகம் பேசும். திருக்கச்சினம்பிகள் புய்விருந்தவல்லியில் இருந்தவர். அங்கிருந்து தினம் காஞ்சிபுரம் போவார். பெரிய வணிகர் குலத்தில் பிறந்தவர். வியாபாரத்தை பற்றி கவலைப்பட்டதில்லை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுக்கு விசிறிக்கிட்டே இருப்பார். வரதராஜ பெருமானோட பேசுவார். 2 பேரும் உரையாடுவாங்க. இன்றைக்கி மேட்ச் என்னாச்சு, இன்றைக்கி இந்தியா ஜெயிக்குமா அப்படிலாம் கூட கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளவு அற்புதமான நெருக்கமான உரையாடல். அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்தம் கேட்டுது. இந்த மணிச்சத்தம் கேட்டவாறு இது என்ன ஒலி என்று வரதராஜ பெருமாள் திருக்கச்சினம்பிகளை வினவினார். திருக்கச்சினம்பிகள் சொன்னார், இது குரத்தாழ்வான் திருமாளிகையில் கதவை மூடுறாங்க, இன்றைக்கி தானம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓஹோ, குரத்தாழ்வானுக்கு அவ்வளோ செல்வம் இருக்கா அப்படின்னு தேப்பெருமாள் வரதராஜன் கேட்டாராம். மறுநாளைக்கு குரத்தாழ்வான் வரதராஜனை தரிசனம் பண்ண வந்த பொழுது திருக்கச்சினம்பிகள் நேற்று உங்களை பற்றி பேச்சு வந்தது, உங்ககிட்ட உங்கள் வீட்டு கதவு சாத்திர சத்தம் கேட்டுது, இந்த ஒலி என்னன்னு கேட்டார் எம்பெருமான். உங்கள் வீட்டில் தானத்தை முடிச்சிட்டிங்கன்னு காண்பிக்கிறதுன்னு சொன்னேன். குரத்தாழ்வானுக்கு அவ்வளோ செல்வமானு பகவான் கேட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே குரத்தாழ்வான் அதில் ஒரு செய்தி தனக்கு இருப்பதாக புரிஞ்சின்றார். சொத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தானம் பண்ணுவோம், ஒரே நாளைக்கு பண்ணி முடிச்சிடலாமில்ல. அப்புறம் அந்த கதவை சாத்தவே வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர்கிட்ட போயிடலான்னு தீர்மானித்தார். தன் சொத்தையெல்லாம் தானம் பண்ணார் மறுநாளைக்கு. அப்படியே தன் மனைவி ஆண்டாளம்மங்காரை அழைச்சிட்டு திருவரங்கம் கிளம்பிட்டார்.